ஒரு பக்கம் எக்ஸாம், இன்னொரு பக்கம் ஜாப், நடுவில் 2 நாள் லீவ். என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும். ஹாய் அஸ்மத், ஆல் குட். நீ என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சுட்டு எனக்கு எப்பயும் போல் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சுடி. ஓகே. விஷ்ணு, நீ வந்து 2nd யூனிட். ரோஹிணி, நீங்கள் 3rd யூனிட். ரம்யா, நீ வந்து 4th யூனிட். நசி 5th யூனிட் ரீ. ஓகே ஓகே. நான் என்ன பண்ணுவேண்ணா? எனக்கு தான் பெரிய வேலை. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆமாம், எக்ஸாம் ஹாலில் போய் நான் இதெல்லாம் ரீகால் பண்ண தேவையா? ஓகே ஓகே, பை பை பை. ஹவா, இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நான் எம்டெக் படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, ட்ரெயினில் இந்த வாய்ஸ் நோட் எல்லாம் கேட்டுகிட்டே போவேன். ஸோ எக்ஸாம் ஹாலில் உள்ளே போகும்போது எனக்கு ஏதாவது ஆன்சர் ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரீகால் பண்ணி கண்டுபிடிச்சிடுவேன். இது இந்த ஃப்ரெண்டு சொன்னதில்ல, இது இந்த ஃப்ரெண்டு சொன்னதில்ல அப்படின்னு எனக்கு வந்து ஞாபகம் வந்துடும். 360 டிகிரியில் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் எம்டெக் படிக்க வச்சிட்டேன். ஐடியாவும் செம. முடிஞ்சா